வணக்கம் சார். இப்போ இந்த ஹுண்டாய் நிறுவனம் புதுசா என்ன கார் நீங்க லான்ச் பண்றீங்க? சி தமிழ்நாட்டில் பிறக்கும் உலகெங்கும் பயணிக்கும் அப்படிங்கிறதுல ஹுண்டாய் நிறுவனம் கடந்த 26 வருஷமாக 27 வருஷமாக மக்களுக்கு தேவையான ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் ரிச் ப்ராடக்டை லான்ச் பண்ணி வெற்றிகரமாக நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். நேற்றுக்கு ஹுண்டாய் கிரேட்டா எலக்ட்ரிக் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். மிகவும் சிறப்பான விலையில் அது கண்டிப்பாக வாடிக்கையாளர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் நம்புகிறோம். கிரெட்டா நம்ம 2015 லான்ச் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.1 மில்லியன், அதாவது 11 லட்சம் கார்களை நம்ம விற்பனை செஞ்சுருக்கோம். கிரெட்டா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்ட். ஸோ அதுவும் அதே போல் இந்த கிரெட்டா எலக்ட்ரிக் காரும் மிகச்சிறந்த வரவேற்பை அடையும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நார்மல் கிரீட்டாவுக்கும் இந்த கிரீட்டாவுக்கும் என்ன வித்தியாசம் சார்? நார்மல் நம்ம முதல்ல கிரேட்டா ஐஸ், அதாவது பெட்ரோல் டீசல் கார்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இதில் எலக்ட்ரிக், இதில் இன்ஜினுக்கு பதிலாக பேட்ரி இருக்குது. இந்த பேட்ரியுமே நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் ஹுண்டாய் மோபிஸ் நிறுவனத்தில் தான் அசம்பிள் பண்ணி அவங்க எங்களுக்கு சப்ளை பண்ணி அதை நம்ம காரில் அசம்பிள் பண்ணுறோம். நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் பிளான்ட்டில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ஒரே லைனில் ஐஸ் கார்களும் இவி கார்களும் நம்ம தயாரிக்கிறோம். இன்றைக்கி ஸ்ரீபெரும்புதூர் பிளான்ட் வருஷத்துக்கு 8,24,000 கார்களை தயாரிக்க முடியும். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அது ஃப்ளெக்சிபிள் 8 லட்சம்னு சொல்லும்போது மொத்தமாக எல்லா கார்களும் சேர்த்து. ஸோ வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவையான கார்களோ அதுக்கு அதே மாதிரியான கார்களை தயாரிப்பதற்கான ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மகிட்ட இருக்குது. இந்த எலக்ட்ரிக் காரில் கிரீட்டாவில் என்ன ஸ்பெஷாலிட்டி சார்? ஏன் இதை மக்கள் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று ஹெச்எம்சி ஸ்ட்ராங் டெக்னாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா 4 சிறப்பான அம்சம் இருக்குது. ஒன்று போல்டு எஸ்யூவி டிசைன். ரெண்டாவது ப்ரீமியம் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். நீங்கள் பார்க்குறீங்க இந்த பிக்சல் டிசைனும் சரி, இல்லை இன்டீரியரும் சரி. மூணாவது அன்பேரல்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஒரு ஸ்டாண்டர்ட் கார்லேயே கிட்டத்தட்ட 52 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. குறிப்பாக இதில் அடாஸ் லெவல் 2 சேஃப்டி சிஸ்டம் இருக்குது. அடுத்தது பவர்ஃபுல் பவர் ட்ரெயின். ஸோ இந்த சிறப்பு அம்சங்கள் கண்டிப்பாக வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பிடிக்கும்னு நம்புகிறேன். என்ன மாதிரியான ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க? இந்த கார் நார்த்தில் தான் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம சவுத்தில் சென்னை, தமிழ்நாடு, அந்த மாதிரி பெங்களூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் சார்ஜிங் பாயிண்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ எந்த அடிப்படையில் இந்த காரை நீங்கள் நிறைய விற்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் நீங்கள் கண்டிப்பாக இந்த கிரெட்டா எலக்ட்ரிக் ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது. 2032க்குள்ளே நம்ம 600 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நம்ம போட போகிறோம். குறிப்பாக நாட்டில் இருக்க முக்கியமான நெடுஞ்சாலைகளில் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் நம்ம பண்ணுறோம். இது வரைக்கும் 50 ஸ்டேஷன் நம்ம போட்டிருக்கோம். அதை தவிர எங்கள் ஹுண்டாய் ஆப், அதன் மூலமாக யூ கேன் அசஸ் 10,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். ஸோ கோயிங் ஃபார்வேர்டு இந்த சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் ஈஸ் ஆகும்னு நம்புகிறேன். தமிழ்நாட்டில் எவ்வளோ போட போகிறோம்? தமிழ்நாட்டில் இன்னும் வரக்கூடிய இன்னொரு 7-8 வருஷத்தில் 100 ஸ்டேஷன் போட போகிறோம். 100 சார்ஜிங் ஸ்டேஷன். இது நம்ம எப்போ புக் பண்ணியாச்சுன்னா இந்த கார் நமக்கு அவைலபிளாக கஸ்டமர்ஸுக்கு கிடைக்கும்? இது புக்கிங் ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு. ஸோ புக்கிங் ஏற்றாப்பில் நம்ம டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கிரீட்டா எலக்ட்ரிக் காரு ஒன்லி நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் நடக்குதா, இல்லை இந்தியாவில் வேறு எங்கேயுமா இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்? இந்த கிரெட்டா எலக்ட்ரிக் கார் ஸ்ரீபெரும்புதூர் ஃபெசிலிட்டியிலேருந்து தான் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ மொத்தம் ஹுண்டாயை பொறுத்தளவில் எத்தனை மாடல்ஸ் கார் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவில் அந்த ப்ரொடக்ஷன் நடக்குது சார்? என்னென்ன முக்கியமான கார்? நம்ம எல்லா செக்மெண்ட்லேயும் நம்ம இருக்கோம். பார்த்திங்கன்னா ஹேட்ச்பேக், அதில் நியாஸ், i20, அப்புறம் ஆரா, அப்புறம் வெர்னா, செடானில் வெர்னா இருக்குது. அப்புறம் எஸ்யூவியில் மைக்ரோ எஸ்யூவியில் எக்ஸ்டர், வென்யூ, தென் கிரேட்டா, அல்கசார், டுசான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 13 மாடல் இருக்குது. ஸோ தட் எல்லா செக்மெண்ட்டையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எல்லா விதமான வாடிக்கையாளர்களும் நம்ம திருப்திப்படுத்த மாதிரி. எல்லா ஃபீல்ட்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. என்ன மாதிரியான டெக்னாலஜியை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த உங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை அதிகரிக்கிறீங்க? என்ன மாதிரியான டெக்னாலஜியை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் புகுத்துறீங்க?
சி நம்முடைய அந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி வந்து வெரி ஸ்ட்ராங் ஹுண்டாய் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி குளோபல் பெஸ்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ். அது வந்து ஃப்ராஸ்ட் அண்ட் சலிவன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஆய்வு பண்ணியிருந்த போது நம்ம 4 தடவை இந்தியன் மேனுஃபேக்சர் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கியிருக்கோம். எங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராசஸ், அந்த டெக்னாலஜி, ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், பீப்புள் எல்லாமே வந்து உலகத்தரம் வாய்ந்தது. இட் இஸ் ஃபுல்லி ஹைலி இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஏன்னா வந்து ஒரே லைனில் மல்டி மாடல், மல்டி வேரியன்ட் நம்ம பண்ணும்பொழுது அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு உண்டான ஐடி இன்டர்ஃபேஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய கார்கள் மிக சிறந்த தரம் உடையவையாக இருக்கும். அது தவிர நம்ம கடந்த சில வருஷங்களாக நிறைய அட்வான்ஸ்டு டிஜிட்டல் தொழில்நுட்பங்களையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு லைனில் நம்ம மல்டி மாடல் நிறைய வேரியன்ட் பண்ணும் பொழுது ஒரு காரில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் நிறைய வேறுபடும். ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு டேப் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஜஸ்ட் அப்படியே ஸ்கேன் பண்ணாலுமே நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம குவாலிட்டியிலும் சரி, இல்லை மெயின்டெனன்ஸ்லையும் சரி, இல்லை சப்ளை செயின் ஏரியாலும் சரி, நம்ம எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியுது. இந்த 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 எலக்ட்ரிக் கிரேட்டா காரில் ஒரு ஃபுல் பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த பேட்டரி ஃபுல் சார்ஜ் வந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண? 2 ரேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து 473 கிலோமீட்டர்ஸ் போகும், இன்னொன்று வந்து 390 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு. எத்தனை மணி நேரத்தில் அந்த ஒரு பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகும்? ஒன்று வந்து 4 ஹவர்ஸ் க்ளோஸ்க்குள்ள வந்து இது சார்ஜ் ஆகும். ஸோ இந்தியாவில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது சார். இப்போ ஹுண்டா இருக்குது, டிவிஎஸ் இருக்குது, நிறைய கார் கம்பெனிஸ் இருக்குது. ஏன் வந்து மக்கள் உங்கள் காரை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் ஆரம்பத்துலேருந்து மக்களுக்கு தேவையான கரெக்டான அவங்களுடைய விருப்பத்தை அறிஞ்சு ரைட் ப்ராடக்ட் வித் ரைட் ஃபியூச்சர்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சாண்ட்ரோ டால் பாய் டிசைன், அப்புறம் சிஆர்டி நம்ம தான் பண்ணோம். அடுத்தது கிரேட்டா எஸ்யூவி, அப்புறம் அயோனிக் ஈவி. ஸோ எல்லா மாடலுமே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனாலையும் மக்களுக்கு தேவையான வசதிகள் அதில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக மக்கள் விரும்புகிறாங்க.